Hello guys, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேற லெவலான வீடியோவை உங்களோட போட்டோவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச உங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸ் எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட Instagram பேஜ் and Telegram குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு Alight Motion ஆப் தேவைப்படும். Alight Motionோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட்மார்க் அண்ட் ஷேக்எஃபெக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க் ஹவு டு இம்போர்ட் பீட்மார்க் அண்ட் ஷேக்எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து உங்களோட பீட்மார்க் அண்ட் ஷேக்எஃபெக்ட்டை Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பீட்மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட்மார்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்டாக மீடியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த ஃபோட்டோவோட எட்ஜுக்கு வரும். மறுபடியும் இன்னொரு டைம் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக அடுத்த பீட் மார்க் கிட்ட வந்துடும். இப்போ இந்த பீட் மார்க் வரைக்கும் அந்த ஃபோட்டோவோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ண கீழே உள்ள செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி மறுபடியும் கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் உங்களோட ஒரு ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு பீட்மார்க்கோட ஃபோட்டோவோட லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கிராப் பண்ண கீழே உள்ள இந்த கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராப் ஆயிரும். ஸோ அதெல்லாம் பேக் வந்துட்டு மறுபடியும் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 3 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு ஃபோட்டோ லென்த்தை வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட் வந்துட்டு காப்பி பண்ணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காப்பி லேயர்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட் பீட் மார்க்கில் ஸ்டார்ட் ஆகிற ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கும். அது பக்கம் ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னசாகும் இல்லை பெருசாகும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மறுபடியும் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோக்கும் பேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு சின்னசாகும் இல்லை பெருசாகும். அதை வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் டைம் பேஸ்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக அந்த லாஸ்ட்டில் இருக்க பேஸ்ட் ஸ்டைலை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அது வந்து கரெக்டாக பேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோ வந்துட்டு சின்னஸ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஃப்ரேமில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடும். பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி லேயர்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் சேம் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே உள்ள லேயரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்.
ஸோ இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு முன்னே ஒரு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவிலேருந்து அதாவது பீட் மார்க் டைமிங் பார்த்துக்கோங்க 8.19 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் பேஸ்ட் பண்ணும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ணுறப்ப இந்த ஃபேஸ் ஸ்டைலுக்கு நேராக ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் ஆகும் இல்லைனா சின்னஸ் ஆகும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பேக் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ சேம் அதே மாதிரி தான் மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக செகண்ட் டைம் பேஸ்ட் பண்ணுறப்ப பேஸ்ட் ஸ்டைலே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பெருசாகும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சின்னஸ் பண்ணி கரெக்டாக ஃப்ரேமுக்கு சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் மேலே உங்களுக்கு 2 லேயர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ சைடில் வச்சு நேரம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 720 பிக்சல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.